அன்பார்ந்த பக்தர்களே, சிறப்பு சிவஸ்தலங்கள், தேவார பாடல்கள் என்ற இந்த பகுதியில் வரும் புதன்கிழமை வெளிவரவிருக்கும் திருத்தலம் திருப்புற்றூர். இது தற்காலத்தில் திருப்புத்தூர் என்று அழைக்கப்படுகின்றது. திருப்புற்றூர் ஏன் பெயர் வந்தது? அந்த காலத்தில் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் இங்கு ஈசனை நினைத்து தியானத்தில் ஆழ்ந்து தவம் செய்ததால் அவர்கள் தன் நிலை அறியாது இருந்த நிலையில் அவர்களை சுற்றி புற்றுக்கள் வளர்ந்து விட்டன. இந்த புற்றுக்கள் அதிகமாக காணப்பட்ட இந்த ஸ்தலம் திருப்புற்றூர் என அழைக்கப்பட்டது. அது இந்த காலத்தில் மருவி திருப்புத்தூர் என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒரு காரணம். மற்றொரு முக்கிய காரணம், அன்னை மகாலட்சுமியே வந்து வழிபட்ட ஸ்தலம் என்ற சிறப்பு வாய்ந்தது. இங்கு அன்னை மகாலட்சுமிக்கு தனி சந்நிதி உண்டு. திருத்தளிநாதர், திரு என்பது அன்னை மகாலட்சுமியை குறிக்கும், தளி என்பது நடனம், நாதர் சிவன், நடனத்தை காட்டிய சிவன் தளிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் நடராஜ பெருமானாக இருக்கிறார். அவர் திருத்தளிநாதராக இருக்கிறார். அவருடைய உடன் உரை, அவருடைய அன்னை சிவகாமியும் எங்கு வீட்டிலிருந்து அருள் புரிகிறார். எனவே இந்த திருத்தலம் சிவகாமி உடன் உரை திருத்தளிநாதர் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் தேவார பாடல்கள் பாடியுள்ளார். அதை தவிர அப்பர் சுவாமிகள், திருநாவுக்கரசர் திருத்தாண்டகம் பதிகங்களையும் பாடியுள்ளார். எல்லோரும் அதை கேட்டு ஈசனின் பேருள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பாடல்கள் திருப்புத்தூர் திருத்தலத்திற்காக இங்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். இசை விளங்கும் எழில் சூழ்ந்து இயல்பாக, இசை விளங்கும் எழில் சூழ்ந்து இயல்பாக, திசை விளங்கும் பொழில் சூழ் திருப்புத்தூர், திசை விளங்கும் பொழில் சூழ் திருப்புத்தூர், இசை விளங்கும், இசை விளங்கும், இசை விளங்கும் எழில் சூழ்ந்த இயல்பாக, திசை விளங்கும் பொழில் சூழ் திருப்புத்தூர், திசை விளங்கும் பொழில் சூழ் திருப்புத்தூர், பசை விளங்க படித்தார் அவர் போலும், பசை விளங்க படித்தார் அவர் போலும், வசை விளங்கும் வடிசேருதலாதே, வசை விளங்கும் வடிசேர் நுதலாதே, திசை விளங்கும் பொழில் சூழ் திருப்புத்தூர், பசை விளங்க படித்தார் அவர் போலும், வசை விளங்கும் வடிசேர் நுதலாரே,
வடிசே முதலாரே ஏ ஏ ஏ. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம்.